ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோவில் டெய்லி ப்ரொஃபைல்னா என்ன, என்ன மாதிரியான டெய்லி ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி என்டையராக பார்க்க போகிறோம். இஃப் சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க டெய்லி ப்ரொஃபைல்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெய்லி ப்ரொஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சிங்கிள் டேல எப்படி வந்து பிரைஸ் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெய்லி ப்ரொஃபைல்ஸ். ஸோ பிரைஸ் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட என்ட்ரிஸை ஈஸியாக பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டெய்லி ப்ரொஃபைலை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஹை ஆஃப் தி டே இல்லைனா லோ ஆஃப் தி டே எங்கே ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த டெய்லி ப்ரொஃபைல்ஸ் ஃபுல்லாகவே செஷன் பேஸ் பண்ணது, அதாவது டைமிங் பேஸ் பண்ணது. ஸோ டைமிங் பேஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்தந்த ஏரியாலலாம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட் லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரிஸ் எடுத்தால் ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெய்லி ப்ரொஃபைல்ஸ்னு வரும்போது ஒரு 3 ப்ரொஃபைல் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது இல்லாமல் எக்ஸப்ஷனலாக 1-2 கேசஸ் இருக்கும். பட் நான் அதை பற்றி இந்த வீடியோவில் பேசல. மேபி அப்கமிங் வீடியோஸில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 டெய்லி ப்ரொஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லண்டன் ரிவர்சல். லண்டன் ரிவர்சல்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மார்க்கெட் லண்டன் செஷன்லையோ இல்லை ப்ரீ லண்டன்லையோ டேப் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் மாதிரி செட் பண்ணி கொடுக்கும். அந்த ரிவர்சலில் உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணுறது தான் லண்டன் ரிவர்சல். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இதுதான் ஏஷியன் செஷன். ஏஷியன் செஷனில் உங்களுக்கு மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ப்ரைஸ் மூவே ஆகலை. அதுவும் இல்லாமல் மெயினாக உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் எங்கேயுமே டேப் பண்ணல. ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இந்த 4 ஹவர் கீ லெவலில் டேப் பண்ண ஏரியா வந்து ப்ரீ லண்டன். அங்கே டேப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு மேலே இங்கே அப் க்ளோஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணிருச்சு. இந்த கேண்டில் நீங்கள் இந்த கேண்டில்லேயே உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். எதனாலனா, இவ்வளோ நேரம் கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் பட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, அதாவது ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ இனிமேல் ஹையர் ப்ரைஸஸ் தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுத்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கேண்டில் மேலேயே என்ட்ரிஸ் போடுறதுனா போடலாம். இல்லைனா இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் லெக்கில் உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஒரு எஃப்இஜியில் உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்ஸ் அப் டு ஏஷியன் ஹை உங்களோட டார்கெட்ஸ் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து லண்டன் ரிவர்சல் என்ட்ரி இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து டெய்லி ப்ரொஃபைல்ஸை உங்கள் மாடலோட கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தால் ரொம்ப ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட்ஸாக இருக்கும். லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரன் ஆகிறதுனால டக்குன்னு ஷூட் ஆகும். ஸோ அதனால தான் டெய்லி ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து லண்டன் ரிவர்சல் பற்றி பார்த்தாச்சு. இதையே அப்படியே ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூயார்க் கண்டினியூஷனும் நடக்கும். நான் இதையே ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி சொல்கிறேன்னா, லண்டன் ரிவர்ஸ் ஆனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் நியூயார்க் கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா அப்போசிங் சைடில் உங்களோட ட்ரா லிக்விடிட்டி இருக்குங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூயார்க் கண்டினியூஷன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த என்ட்ரியை பற்றி நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் வந்து லண்டன் ரிவர்சல் என்ட்ரி. ஸோ இதை வந்து நம்ம முதலே பார்த்தாச்சு. ஸோ நியூயார்க் கண்டினியூஷன் வரும்போது நியூயார்க் டைமிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு கீ லெவலை மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு முதலே இருந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த கண்டினியூஷன் என்ட்ரி தான் வந்து நியூயார்க் கண்டினியூஷன் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட என்ட்ரிஸை போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களோட டிபி ரீச் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த சார்ட்டில் இது வந்து ஏஷியன் ரேஞ்ச். நான் முதலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். லண்டனில் ஒரு கீ லெவலை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஷூட் ஆயிருக்கு. நீங்கள் டேரெக்டாக லண்டன் ரிவர்ஸ்லேயே உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நியூயார்க் டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த லண்டனில் கிரியேட் பண்ண ஒரு லெக்கில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் கிடைக்கும். ஸோ அந்த கீ லெவலில் இருந்து நீங்கள் எஸ்எம்டி பார்த்து உங்களுக்கு மார்க்கெட் செக்ஷன் ஷிஃப்ட்டுமே கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த கேண்டில்லே என்ட்ரிஸ் போடுறதுனா போடலாம். இல்லைனா இங்கே இருக்கிற ஒரு லெக்கில் 50% கீழே இருக்கிற ஒரு எஃப்இஜியில் உங்களோட என்ட்ரிஸ் போட்டிருக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ட்ரிஸ் போட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் எஸ்எம்டி அப் டு லண்டன் ஹை உங்களோட டார்கெட்ஸை பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நியூயார்க் கண்டினியூஷன் என்ட்ரி, நியூயார்க் கண்டினியூஷன் ப்ரொஃபைலும் கூட. ஸோ நம்ம இப்போ 2 ப்ரொஃபைல் பார்த்தாச்சு, லண்டன் ரிவர்சல் அதே மாதிரி நியூயார்க் கண்டினியூஷன். வி ஸ்டில் ஹாவ் 1 ப்ரொஃபைல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூயார்க் ரிவர்சல். நான் சொன்ன 2 ப்ரொஃபைலை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நியூயார்க் ரிவர்சல்னா என்ன அப்படிங்கிறது.
நியூயார்க் ரிவர்சல்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல நியூயார்க் டைமிங்கில் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுறது தான் நியூயார்க் ரிவர்சல் என்ட்ரி மாடல். ஸோ இது வந்து நியூயார்க் ரிவர்சல் டெய்லி ப்ரொஃபைலும் கூட. இந்த சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஏசியாலையும் சரி லண்டன்லேயும் சரி எந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலையுமே மார்க்கெட் டேப் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டே மார்க்கெட் வந்திருக்கான். உங்களுக்கு கீ லெவலில் டேப் பண்ண டைமிங் நியூயார்க் டைமிங். ஸோ கீ லெவலில் டேப் பண்ணிவிட்டு எஸ்எம்டி வித் லண்டன் கொடுத்துருக்கான். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுமே நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லைனா இங்கே இருக்கிற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்போசிங் சைடுக்கு உங்களோட டிபியை டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நியூயார்க் ரிவர்சல் என்ட்ரி மாடல் இருக்கும். இப்போ நம்ம 3 டெய்லி ப்ரொஃபைல் பார்த்தாச்சு. மோஸ்ட்லி மார்க்கெட்டில் 90% இந்த டெய்லி ப்ரொஃபைல்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகும். மீதி 10% வந்து அன்எக்செப்ஷனல் கேசஸ். ஸோ அதை பற்றி நான் என்டையராக ஒரு அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். பட் இந்த வீடியோவில் ஒரு 3 டெய்லி ப்ரொஃபைல்ஸை பற்றி என்டையராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் கனிஷ் எஃப்எக்ஸ்.